ஐயனார் துணை சீரியலில் அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம சந்தையாக இருந்துட்டு நம்ம சேரனவே பார்த்துட்டு இருக்காங்க. சேரன் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. என்னடா இது, சோழனும் நம்ம பாண்டியும் வெளியே போனாங்க, இன்னுமே வரவே இல்லையே. பாண்டியை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு உட்காந்துட்ருக்காரு. அதுக்கடுத்து தான் நம்ம சந்தையாக இருந்துட்டு நேராக சேரனோட பக்கத்தில் இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னப்பா நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை இன்னும் தூக்கம் வரல. ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் என் பாண்டியை எப்படியெல்லாம் வளர்த்தேன், ஆனால் அவன் இப்படி ஒரு பொண்ணை இப்படி இந்த ஒரு நிலைமைக்கு ஆளாக்குவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பொண்ணோட வயசு ஒரு 21 அவ்வளோதான் ஆகுது. அதுக்குள்ளே அது இப்போ தான் காலேஜ் கூட ஒழுங்காக முடிக்கவே இல்லை. புத்தகம் சுமக்க வேண்டிய நேரத்தில் வயிற்றில் குழந்தைய சுமந்துட்டு வந்து நிற்கிது. என் தம்பி இதுக்கு காரணம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணை சொன்னதை நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தையை வந்து கேட்கவும், பாண்டி இருந்துட்டு இந்த விஷயத்தில் எந்த பொண்ணாவது பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து சொல்லவும், அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு ஏற்கனவே வானத்துக்கு அந்த வீட்டில் சரியான பாதுகாப்பு கிடையாது. வீட்டில் எல்லாரும் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம வேறு ஊரில் இல்லாமல் போயிட்டோம். அந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம வானத்துக்கு வேற ஒரு கல்யாணம் கூட ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்ல. அதனால் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக கர்ப்பமாக இருக்குன்னு போய் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.